ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் நான் வந்துட்டு மஷ்ரூம் வச்சு மஷ்ரூம் பெப்பர் மசாலா தான் ரெடி பண்ண போகிறேன். முதல்ல நான் வந்துட்டு மஷ்ரூமை க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மஷ்ரூம் வாங்கிட்டு வந்துட்டு லைட்டாக ஒரு வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே சமைச்சிருவாங்க. மஷ்ரூமில் நிறைய மண் டஸ்ட் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு ரொம்ப க்ளீனாக வாஷ் பண்ணலை அப்படின்னா சாப்பிட்டதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஃபுட் பாய்சனிங் மாதிரியோ இல்லை வந்துட்டு செரிக்காமல் வயிறு வலி வர்றது, இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வரும். இந்த ரீசனுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, மஷ்ரூம் ஒத்துக்கலைன்னு சொல்லிட்டு சாப்பிடவும் மாட்டாங்க. ஸோ இன்றைக்கி நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு மஷ்ரூமை வந்துட்டு இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில், அகலமான பாத்திரத்தில் தண்ணியில் போட்டுட்டோம் அப்படின்னா மண்ணெல்லாம் கீழே இறங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம மஷ்ரூமை எடுத்துட்டு அந்த தண்ணியை ஊற்றிட்டு திரும்ப தண்ணி ஃபில் பண்ணி திரும்பவும் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 2-3 வாட்டியாவது வாஷ் பண்ணோம் அப்படின்னா தான் மஷ்ரூமில் உள்ள மண்ணெல்லாம் க்ளீனாக வந்து ரிமூவ் ஆகும். அந்த தண்ணி வந்து நல்லா தெளிவாகிற வரைக்கும் 2 to 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரெஷ் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா, இந்த மஷ்ரூமில் வந்துட்டு கீழே ஒரு போர்ஷன் இருக்கும்ல, கொடை மாதிரி இருக்கிறதுல பாட்டம் போர்ஷனை நான் ரிமூவ் பண்ணிடுவேன். அதை நான் வந்துட்டு சமையலுக்கு யூஸ் பண்ண மாட்டேன். சில பேர் அது போட்டும் இப்போ ஹோட்டல்ஸ்லாம் அதெல்லாம் சேர்த்து தான் செய்கிறாங்க. பட் நான் வீட்டுக்கு செய்கிறப்ப அது யூஸ் பண்ண மாட்டேன். அந்த மேலே உள்ள டாப் போர்ஷன் மட்டும்தான் நான் எடுத்துக்குவேன். அதை மட்டும் ஜஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் நான் ரெஸ்ட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிடுவேன்னா, இதை எடுத்துட்டு திரும்ப ஒரு வாட்டி நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மஷ்ரூமில் உள்ள மண் டஸ்ட்டு அது எல்லாமே ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் அதில் ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் வரும். மஷ்ரூம் குக் பண்ணுறப்ப இப்போ வெஜிடேரியனாக உள்ளவங்களுக்கு அந்த ஸ்மெல் நல்லாவே தெரியும். ஒரு நான்வெஜ்ஜில் வர ஒரு ஸ்மெல் வந்து மஷ்ரூம்லேயும் வரும். அந்த ஸ்மெல்லும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணலாம். ஸோ கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். இதை நாம் வந்துட்டு இப்போ தண்ணியிலேருந்து எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த க்ளீனிங் ப்ராசஸ் நமக்கு 10-15 நிமிஷம் ஆகும். இப்போ நம்ம மஷ்ரூமை க்ளீன் பண்ணியாச்சு. ரெசிபி பண்ண ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நான் 2 கப் அளவு கட் பண்ண மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இதை 1 டீஸ்பூன் பட்டரில் சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பட்டர் போட்டு மஷ்ரூமை வதக்கிறதுனால அதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். மீடியம் ஹீட்டில் மஷ்ரூமை எந்த ஒரு மசாலாவும் சேர்க்காம வதக்கி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா மஷ்ரூம் வதக்க ஆரம்பித்தோன்னா அதோட குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா பாதி அளவு கம்மியாயிடும். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு தேவையான மசாலா சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்கும். முன்னாடியே நம்ம இந்த குவான்டிட்டிக்கு சேர்த்தோம் அப்படின்னா அது குக்காகி முடிக்கிறப்ப காரம் உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. மீடியம் ஹீட்டில் வச்சு நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சோம்னா தண்ணி விட ஆரம்பிக்கும். கொஞ்ச நேரத்திலே நம்மளோட மஷ்ரூம் நல்லா சாஃப்ட் ஆகிடும். மஷ்ரூம் சாஃப்ட் ஆனோன்னா அதை நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறமா அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு பெருஞ்சீரகம் 2 நான் தாளித்து எடுத்துக்கிறேன். கடுகு வேணாம் அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு பட்டை ஜாமா தாளிச்சுட்டு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். இது கூட நான் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் சேர்த்துக்கிறேன். 2 கப் அளவு மஷ்ரூமுக்கு 1 கப் கட் பண்ண வெங்காயம் எடுத்துக்கிட்டோன்னா சரியாக இருக்கும். வெங்காயம் போட்டு மீடியம் ஹீட்டில் நல்லா வதக்கிட்டு வெங்காயம் மதங்கினதுக்கு அப்புறமா இது கூட நான் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இந்த 2 கப் மஷ்ரூமுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி தான் இன்னைக்கு நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் மஷ்ரூமோட அளவு அதிகமாகிறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் தக்காளியோட அளவையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். ஏன்னா தக்காளி சேர்த்தோன்னா தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒழுங்காக வந்து வதங்காது. ஸோ நல்லா வதங்கி அதோட ரா ஸ்மெல் போயிட்டு ஒரு நல்ல ஃப்ளேவர் வந்ததுக்கப்புறமா நான் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கிறேன். இந்த மஷ்ரூம் மசாலாவுக்கு தக்காளி ரொம்ப தேவைப்படாது. 2 கப் மஷ்ரூமுக்கு 1 கப் அளவு நான் வந்து வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு 1/2 கப் அளவு கட் பண்ண தக்காளி சரியாக இருக்கும். இந்த தக்காளியும் இது கூட சேர்த்து மீடியம் ஹீட்டில் நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் ஓரளவு ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே சாட்டே பண்ணி எடுத்து வச்ச மஷ்ரூமை இது கூட சேர்த்துக்கலாம். மஷ்ரூமை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலா நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப காரம் வாங்காது. ஸோ நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள் எடுத்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூளுக்கு 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் எடுத்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக மஞ்சள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம மீடியம் ஹீட்டில் இதை லைட்டாக வதக்கிட்டு 3 to 5 மினிட்ஸ் இதை நம்ம கவர் பண்ணி குக் பண்ணி எடுத்துக்கலாம்.
இந்த மஷ்ரூம் வேகிற கேப்பில் இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். இதை வந்து நீங்கள் மிக்சியில் அரைக்கிறீங்கன்னா ரொம்ப ஃபைன் பவுடராக அரைச்சிடக்கூடாது. 1-2 நுணுக்கி கொஞ்சம் கொரப்பாக இருந்தது அப்படின்னா தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப ஃபைனாக அரைச்சிட்டிங்கன்னா காரமும் அதிகமாக இருக்கும், ரொம்ப ஓவர் ஃப்ளேவர் ஆகிடும். ஸோ நான் வந்துட்டு நுணுக்கி எடுத்துக்கிட்டேன். இதை நான் மஷ்ரூம் வெந்ததுக்கப்புறம் அது கூட சேர்த்துக்க போகிறேன். நம்ம மஷ்ரூம் கூட இதை சேர்த்து இன்னும் ஒரு 2 minutes நம்ம லோ ஹீட்டில் குக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட மஷ்ரூம் பெப்பர் மசாலா ரெடி. இது கொஞ்சம் ஸ்பைசியாக தான் இருக்கும். பட் நீங்கள் சப்பாத்தி, ஃபுல்கா, ரோட்டி இது கூட எல்லாம் வச்சு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ராவலிங்கெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா சப்பாத்தியில் வச்சு ரோல் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஸ்கூல் லஞ்சுக்கு கூட நம்ம குழந்தைங்களுக்கு இது பேக் பண்ணி கொடுத்துடலாம். இந்த மஷ்ரூம் பெப்பர் மசாலா ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட மற்ற ரெசிபீஸும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா கண்டிப்பாக அனிதாஸ் ஹாப்பி ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பி கூல், பி ஹாப்பி, பை.